வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸ் தாங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் பல நோய்களுக்கு மருந்தாக விளங்கிக்கிட்டு இருக்குது. அனைவரும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஜூஸ் தாங்க பீட்ரூட் ஜூஸ். இது ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுல இருந்து பிபியை குறைக்கிற வரைக்கும், கண் பார்வையை மேம்படுத்துகிற வரைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த பீட்ரூட் ஜூஸ். அது என்னென்ன நன்மைகள், அதுவும் நம்ம உடலுக்கு தரக்கூடிய முக்கிய மிகப்பெரிய 8 நன்மைகள் என்னங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். எந்த விதமாதிரான நோய்களை சரி செய்யக்கூடியது, எப்படியெல்லாம் இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியமும் கூட செய்யும். முதல் நன்மை என்னன்னா, ரத்தத்தை சுத்தம் செய்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. நீங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ணணும், உங்கள் ரத்தத்தில் நச்சுகள் கலந்துருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டில் என்ன இருக்குதுன்னா, நைட்ரேட்டுகள் இருக்குது. இந்த நைட்ரேட்டுகள் உடலில் நைட்ரிக் ஆசிட்டாக மாறி இரத்த குழாய்களை விரிவாக்குற வேலையை செய்யுது. இதனால் ரத்த ஓட்டம் சீராகவும் இதய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. உடல் முழுக்க ஆக்சிஜனை எடுத்து செய்யக்கூடிய வேலையும் செய்யுது. ஸோ பீட்ரூட்டில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. எப்போதெல்லாம் நீங்கள் சோர்வாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ அப்போவெல்லாம் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடச்சிரும். தலை சுற்றுதல், சோர்வு, வாந்தி இந்த மாதிரியான ஒரு அறிகுறி வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அனிமியாக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ அந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் உதவி பண்ணுது. ஸோ நீங்கள் தினமும் 1 கப் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க, உங்கள் ரத்த ஓட்டம் வேறு லெவலில் மாறிடும். ரெண்டாவது நன்மை என்னென்னா, ஹீமோகுளோபினை உடனடியாக அதிகரிக்க செய்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தும் போலிக் ஆசிட்டும் என்ன பண்ணுதுன்னா, ஹீமோகுளோபின் லெவலில் அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. ரத்தம் குறைவாக இருந்தாலோ இல்லை அனிமியா நோய் தாக்கப்பட்டு இருந்தாலோ அதை சரி செய்கிற தன்மை பீட்ரூட் ஜூஸ். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அனிமியாவை சரி பண்ணுறதுக்கு பீட்ரூட் ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்கிறலாம். அது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு வரும் பொழுதே அனிமியா நோய் சரியாக்கப்படும். அடுத்து 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த ஜூஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும், ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ். மூணாவது பாயிண்ட் என்ன, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, இயற்கையாகவே ரத்த அழுத்தத்தை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம குடித்தாவே போதும், ரத்த அழுத்தம் குறைஞ்சிடும். இதுக்கு எந்த ஒரு மாத்திரையும் மருந்துமே வேணாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய அவசியங்கிறதே இல்லை. பீட்ரூட் ஜூஸை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம்ல, அது அழகாக அப்படியே கம்மியாகிடும். பீட்ரூட் ஜூஸு பிபியை 4லிருந்து 5 பாயிண்ட் வரைக்கும் குறைக்கிறதுக்கு குறைச்சிருக்கு. இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்குது, குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இந்த அபாயத்தையும் குறைக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிறேங்க. அடுத்து 4வது நன்மை என்னென்னா, உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இதை குடித்த உடனே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்டராக இருக்கும். அதாவது முக்கியமாக இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அத்லெட்ஸ், அதாவது விளையாட்டு வீரர்கள் பயிற்சி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விளையாடுறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடனடியாக ஒரு ஸ்டாமினா, ஒரு பூஸ்ட் வேணும்னா நீங்கள் டெய்லி பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய உடல் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக ஒரு ஸ்டாமினாவை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நீண்ட நேரம் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸை மேம்படுத்துறதுக்கும் இது உதவி பண்ணும். ஜிம்மில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தியை இந்த பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கும். ஸோ அவங்க தாராளமாக அந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிறலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபாரினில் இருக்கிற அத்லெட்ஸ்லாம் இருக்காங்கள, அவங்களெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் பேசியிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் தான் டெய்லி எடுத்துக்குவாங்களாம். எதுக்குன்னா அவங்களுடைய ஸ்டாமினாக்காக ஃபாரினில் இருக்கக்கூடிய அத்லெட்ஸ் எல்லாருமே காலையில் பீட்ரூட் ஜூஸ் தான் குடிப்பாங்களாம். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடியதான். இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேஸும் நல்லா க்ளோயிங்காகவும், ஸ்கின்னு நல்லா கிளியராகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து 5வது நன்மை என்னென்னா, கல்லீரலை சுத்தம் பண்ணுற தன்மை இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குது. இது வந்து ஒரு டீடாக்ஸாக விளங்குது. அதாவது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்துகிற வேலையை பீட்ரூட் வந்து செய்யுது. ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பையும் குறைக்கிற தன்மை இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது. மாசு, மருந்து, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நச்சுக்கள் உடலில் கல்லீரலை சுற்றி இருக்கும், உடல்ல இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்ற தன்மை இந்த பீட்ரூட் ஜூஸுக்கு இருக்குது. நம்மளுடைய கல்லீரல் நல்லா பலமாக வச்சுக்கிறதுக்கு, நல்லா நம்மளுடைய உடலை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது லிவரை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு நிறைய மாத்திரை, மருந்து, கெமிக்கல்ஸ் சார்ந்த ஐட்டம்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் பின்னாடி வரும். ஸோ நம்ம இயற்கையாகவே உள்ள டீடாக்ஸுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கல்லீரலை சுத்தம் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து கூட்ட செய்யும். அடுத்து 6வது நன்மை என்னென்னா, ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்துக்கள் இருக்குதுல்ல, நார்ச்சத்தும் பொட்டாசியமும் நிறையா இருக்குது. இது வந்து நம்மளுடைய மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. அந்த வயிற்றில் வரக்கூடிய ஃப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து 7வது நன்மை என்னென்னா, நம்மளுடைய சருமத்தை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இயற்கையான நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோயிங்காக ஆக்கக்கூடிய சக்தி இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குது. ஏன்னா பீட்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய முகத்தை நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் புதுசாக செல்களை உருவாக்குறதுக்கும் உதவி பண்ணுது. அதாவது முகப்பருக்கள்லாம் எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் உதவி பண்ணுது. அப்படி பருக்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம்னா முகப்பருக்கள் அனைத்துமே குறைஞ்சிரும். இந்த பிக்மெண்டேஷன், அதாவது இந்த மங்கு மறையெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் எல்லாமே சரியாயிரும். அது வரவே செய்யாது. நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுடைய ஸ்கின்னு நல்லா நேச்சுரலாகவே அழகாக க்ளோயிங் ஆகி நல்லா பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் மார்னிங்கில் 1 கப்பு நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாவே போதும். உங்களுடைய ஸ்கின்னு ஆட்டோமேட்டிக்காக அப்படி பளிச்சுன்னு மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு க்ரீமுமே போட தேவையில்லை. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த ஜூஸை குடித்தாவே உங்களுடைய முகம் வந்து பார்ப்பதற்கு மிகவும் பிரகாசமாக ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 8வது நன்மை என்னென்னா, நினைவாற்றலை கூட்டுறதுக்கும் நம்மளுடைய மூளைகளுக்கு ஒரு நல்ல பவரை கொடுக்கக்கூடியது தான் இந்த பீட்ரூட் ஜூஸு. அதாவது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை 60 வயதுக்கு மேலே உள்ள வயதானவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே வந்து நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு சிறப்பான உணவும் சொல்லலாம். ஏன்னா பீட்ரூட் வந்து இங்கே அந்த பிளட் ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்தும். எதுக்குன்னா பிரெயினுக்கு போகக்கூடிய, மூளைக்கு போகக்கூடிய அந்த சைடில் எல்லாத்தையுமே ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்து கொடுக்கும். அதாவது அந்த கவனிக்கக்கூடிய அந்த திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது. அதனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவு பீட்ரூட் ஜூஸை கொடுங்க. அப்படி இல்லைன்னா பீட்ரூட்டில் செய்த உணவுகளை வந்து கொடுங்க. மெமரி பவரை அதிகப்படுத்தும். இந்த மெண்டல் கிளாரிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸு. இது எல்லாமே வந்து அவங்களுடைய மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து உதவி பண்ணும். ஸோ நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஒரு பெரிய பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிறேங்க, அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க, 1 டீஸ்பூன் அதாவது 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சோண்டு தேன் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்தா தான் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பச்சை ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு பிடிக்காது குடிக்கிறதுக்கு. இப்போ குழந்தைகள் பெரியவங்களாம் குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் இருந்தால் தானே குடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைகள்லாம் பெரியவங்களாம் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பீட்ரூட்
நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட இஞ்சி போட்டுட்டு நல்லா அடித்து அதை வந்து வடிகட்டியை வச்சு வடிகட்டி ஜூஸை எடுத்துக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா தேன் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இல்லை எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே பிழிஞ்சு விட்டு அப்படி குடிங்க. அப்போது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிரும். நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த பீட்ரூட் ஜூஸை. இப்போ யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சுகர் இருக்கிறவங்க வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அளவாக கொஞ்சமாக வேணால் எடுத்துக்கிறலாம். அடுத்து வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறவே கூடாது. பீட்ரூட்டை வந்து எடுக்கவே கூடாது. அடுத்து லோ பிபி இருக்கிறவங்க அதிகமாக குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக வேணால் எடுத்துக்கிறலாம். லோ பிபி இருக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க, அதிக அளவில் எடுத்துக்கிறாதியே. தினமும் 1 கப்புங்கிறதே போதுமானது. அளவு வந்து 150 இருந்து 200 ml இவ்வளவு குடித்தா போதும். பீட்ரூட் ஜூஸ் நல்லதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரே நாளில் கலர் ஆயிடலாம், ஒரே நாளில் வந்து சுத்தம் பண்ணிடலாம், கல்லீரலை சுத்தம் பண்ணிடலாம், லிவரை டீடாக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய எடுக்காதீங்க. ஒரு பீட்ரூட் எடுத்து யூஸ் பண்ணி ஒரு பீட்ரூட்டில் 1 கப்பு எடுத்துக்கிட்டாவே போதும். 1 கிளாஸ் நீங்கள் குடித்தா போதும். பீட்ரூட் வந்து ஒரு சாதாரண காய் இல்லைங்க. ரத்தத்தில் இருந்து இதயம் வரைக்கும் நம்ம உடம்பு முழுக்க சக்திகளாக கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் மெடிசன் தாங்க பீட்ரூட்டு. அதனால் வாரத்தில் 3 இல்லைன்னா 4 நாட்கள் வந்து பீட்ரூட் ஜூஸை குடிங்க. நிச்சயமாக உங்கள் உடம்புல ஒரு பெரிய மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.